இந்த மாதிரியே ஒரு பையன் வந்து பூக்கடையில வேலை செஞ்சுட்டு இருந்தானா. எங்க வேலை செஞ்சுட்டு இருந்தானா? ஆமா, பூக்கடையில என்ன பண்ணுவாங்க? பூ கட்டுவாங்க, வைப்பாங்க. பூ வாடாம இருக்கிறதுக்கு, பூ வெயில் அடிக்கும் இல்லையா, பூ வாடும் இல்லையா, அப்ப என்ன பண்ணணும்? பூ வாடாம இருக்கிறதுக்கு தண்ணி அடிக்கடி இப்படி தெளிச்சுட்டே இருப்பாங்க. பாத்திருக்கியா? அந்த மாரி தெளிச்சிட்டு இருந்து ஒரு பையன் அந்த வேலை எல்லாம் பார்த்துட்டு இருந்தானா. ஒரு நாள் என்னாச்சு, அந்த பூக்கடை வியாபாரம் நஷ்டமாயி போச்சான். ஆனா அவன் தான் உங்களை மாரி சின்சியரான பையனாச்சே. அதனால அந்த ஓனர் என்ன பண்ணாரு, முதலாளி, தம்பி நீ சின்சியரா இருக்கிற, நேர்மையா வேலை செஞ்ச, அதனால இந்த என் வியாபாரம் நஷ்டமாயிடுச்சுன்றதுனால உன்னை வீட்டுக்கு அனுப்ப நானு விரும்பல. எனக்கு இன்னொரு கடை இருக்குப்பா, அந்த கடைக்கு நீ வேலைக்கு வந்துரு அப்படின்னு சொன்னானா. சரின்னு சொல்லிட்டு அந்த பையனும் சின்சியரா இருந்தான் இல்லையா, அவனும் அந்த இன்னொரு கடைக்கு, ஓனரோட இன்னொரு கடைக்கு வேலைக்கு போயிட்டு வரான். அந்த கடை என்ன கடைன்னு பார்த்தா பட்டாசு கடை. என்ன கடை? பட்டாசு கடைக்கு போனா பூக்கடையோட வியாபாரம் ஒரே மாசத்துல பூக்கடையோட பட்டாசு கடை பெரிய நஷ்டமாயிடுச்சான். என்னடா இது நஷ்டமாயி போச்சு அப்படின்னு பார்த்தா, அவன் அந்த பூக்கடையில வேலை செஞ்சான்ல அந்த பையன், அவன் பழக்க தோஷத்துல டெய்லியும் காலையிலயும் மதியானமும் சாயந்தரமும் பட்டாசுல தண்ணி தெளிச்சுட்டே இருந்தானோ. பூக்கடையில அப்படித்தானே பண்ணுவாங்க. அதே மாதிரி தண்ணி தெளிச்சு தெளிச்சு வாடாம பாத்துட்டானா பட்டாசு. பட்டாசான ஈரமா இருக்கிற பட்டாசு யாராவது வந்து வாங்குவாங்களா? நமுத்துறோம். வாங்குவாங்களா யாராவது? அதனால யாரும் வாங்கலையா. அதனால அந்த பட்டாசு கடைக்காரங்களுக்கும் நஷ்டமாயிடுச்சான். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? யார் யாரு எந்தெந்த வேலைக்கு பயன்படுவாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த நபர்களை அந்தந்த வேலைக்கு கொடுக்கணும், வைக்கணும். திருவள்ளுவர் அழகா ஒரு திருக்குறளை சொல்லியிருக்காரு இதுக்கு. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். எந்த வேலைக்கு யாரு செட் ஆவாங்கன்னு பார்த்து அவங்க கிட்ட அந்த வேலையை கொடுக்கணும். வேற வேலையை கொடுத்தா வீணா போயிடும். சரியா? திருக்குறள் உங்களால சொல்ல